பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமம் 22வது அதிகாரத்துல அகசியா அப்படிங்கிற ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதன் அவன் ராஜாவாகும் போது அவனுக்கு 22 வயது. அவனுடைய தாயின் பெயர் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் என்ன செய்தாங்க? இந்த அகசியா ராஜாவுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் துர் ஆலோசனைகளா இருந்தது. அந்த ஆலோசனைகளை கேட்டு இந்த அகசியா ராஜா நடந்ததுனால அவர் கர்த்தருக்கு எதிராக பொல்லாப்பானதை செய்து யுத்தத்துக்கு சென்று அங்கே அவர் மாண்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்று கூட இப்படிப்பட்ட அத்தாலியாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய பெற்றோரா இருக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கலாம், உயிருக்கும் அதிகமா நம்ம நேசிக்கிற நம்முடைய நண்பர்களா இருக்கலாம். ஆனா யார் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நமக்கு கொடுத்தாலும் சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனைகள் தான் எல்லா ஆலோசனைகளுக்கும் மேலானது. அது மட்டும் இல்லைங்க, 2 நாளாகமம் 23வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையா இருந்தது. பாத்தீங்களா? இது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அத்தாலியாள்கள் துர் ஆலோசனை கொடுக்கிற மனிதர்களை நாம சற்று விலக்கி வைக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை அமைதலா இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் இந்த அத்தாலியாள் என்பதை கண்டுபிடிங்க. அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் நன்மைக்கு ஏதுவானதா தீமைக்கு ஏதுவானதா அப்படின்னு தேவ சமூகத்துல அமர்ந்து அவருடைய ஆலோசனையை நாடுங்க. இப்படிப்பட்ட அத்தாலியாள்களை சற்று நம்மளுடைய வாழ்க்கையில விலக்கி வைக்கும் போது நம்ம வாழ்க்கையும் தேவ சித்தம் செய்து ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.